இங்க எத்தனையோ கதை கத்திய பிடிக்க சொல்லி மாத்திருக்கு. ஆனா இந்த கதை கத்திய பிடிச்சவங்களையே மாத்தோம். ருத்ரா, சத்யா, நாங்கள் 2 பேரும் இவ்வளோ பெரிய எதிரியானதுக்கு முக்கிய காரணம் கர்ணா. சிங்கத்தோட கர்ஜனைக்கு முன்னால காடே அமைதியா இருக்குன்னா அந்த காடே பயத்துல அடங்கி போயிருக்குன்னு அர்த்தம். கர்ஜனை கொடுக்குற சிங்கத்துக்கு முன்னால எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் கம்முனுதான் இருக்கணும். ஏன்னா இந்த ஊரை பொறுத்த வரையும் இந்த காட்டோட சிங்கம் கர்ணா. நம்ம அங்கே நேற்று போயிருக்கூடாதுரா. கர்ணாவோட அனுமதி இல்லாமல் நேற்று நம்ம அந்த ஏரியாவுக்குள்ளே போயிருக்கூடாது. தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன். டே கர்ணாடா, என்னடா ரவிடிசம்மா, நேற்று நைட்டு பக்கத்து ஏரியா பசங்களெல்லாம் சண்டை செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. எப்படிடா சின்ன பசங்க உங்ககிட்டலாம் பொருள் கிடைக்குது? இந்த வயசுல கத்தி பிடிக்குன்னு ஆசையா இருக்கா? படிக்கிற வயசுல கத்தி பிடிக்குன்னு ஆசைப்பட்டா வாழ்க்கை பூரா கத்தியில நடக்கிற கதை தான். ஏற்கனவே உங்களை நான் கண்டிச்சிருக்கேன். இதுதான் உங்களுக்கு முதலும் கடைசியமா இருக்கணும். இனிமே எவனாவது பொருள் எடுக்கிறத பார்த்தேன். என்னண்ணா அவனா சின்ன பசங்கன்னு விட்டுருக்கீங்க?
பக்கத்து ஏரியா பசங்க நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டு வம்பு பண்ணிட்டு சீன் போட்டு போறாங்க, சும்மா விட சொல்றீங்களா? நாங்களும் அவங்க ஏரியாவுக்கு போனோம், வம்பு பண்ணாங்க, 2 வச்சோம். இப்ப அதுக்கு என்னண்ணே, நாங்களாம் கத்தியை பிடிக்க கூடாதா, ரவுடிசம் பண்ணக்கூடாதா? எல்லாரும் உங்களை பார்த்து மட்டும் தான் பயப்படணுமா? தம்பி, என் மேல உள்ளது பயம் இல்ல, மரியாதை. இடி ரவுடிசம் பண்றத பார்த்தேன், புரியுதா புரியுதா? அவ்வளவுதான். அண்ணா என்னண்ணா, நேற்று அந்த சத்யா பைய பக்கத்து ஏரியா பசங்களோட போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான். நீ எதுவும் அவனை கண்டிச்சு விடலையா? இப்போ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான், அப்புறம் ரவுடிசம் பண்ணுவான், அப்புறம் மட்டடிச்சு விட்டு ஊருக்குள்ளே நான் தான் சவுலத்துன்னு சொல்லி சுற்றின்னு திரிவான். அப்புறம் நமக்கு என்னன்னா இந்த ஊரில் மரியாதை, இந்த ஏரியா பசங்களுக்கெல்லாம் உன் மேலே உள்ள பயமே போயிடும். இது அப்படியே விடக்கூடாதுண்ணா. என்னண்ணா நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ சைலண்ட்டாகவே இருக்க. நான் நீங்கள் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி 2 பசங்களையும் பிடிச்சாச்சுண்ணா. இந்த 2 பசங்களும் இப்போ நம்ம கஷ்டத்தில் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்ல? என்னண்ணா எதுவும் சம்பவமா என்ன? ஊருக்குள்ளே எல்லா சம்பவம் நீ தானே நான் பண்ணுறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுண்ணா. இது நான் பண்ணுறேன், ஊருக்குள்ளே உனக்கு எடுத்து நான் தானேண்ணா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல. எவன் என்ன மயிரை பிடிங்கிறான்னு நான் பார்த்துட்றேன். நீ சொல்லுண்ணா, உன் தம்பி நான் பண்ணுறேண்ணா. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலையை மட்டும் பாரு. இதுக்குள்ள நீ வரக்கூடாது, கிளம்பு. சரிண்ணா, நான் கிளம்புறேன். என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், அமைதியாகவே இருக்க. என்ன மச்சான், எதுவும் பிரச்சனையா? டேய் ஒன்னதான்டா, எதுவும் பிரச்சனையா சொல்லுடா. ஆமாண்டா, பிரச்சனை தான். சொன்னா தீக்க போறியா? சொன்னாதான்டா தெரியும் அந்த பிரச்சனை தீர்க்க முடியுமா முடியாதான்னு. அந்த கருணா பண்ற ஒவ்வொரு விஷயமும் சுத்தமா பிடிக்கடா. நம்ம எல்லாரையும் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். பொடி பசங்கள்ல இருந்து பெரிய பசங்க வரையும் அவனை பார்த்தா பயப்படுறாங்க. நம்ம ஊர்ல அவனை பார்த்து பயப்படாத ஆட்களே கிடையாது மச்சான். கருணா பார்த்தா எல்லாருமே அள்ளு உடுறாங்க. அடிதடி, வெட்டுக்குத்து, கட்ட பஞ்சாயத்து எல்லாம் அவன் மட்டும்தான் பண்றான். இப்ப கூட யாருன்னே தெரியாத 2 பசங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு ரவுடிசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளாம் நம்ம ஏரியால ரவுடிசம் பண்ணிக்கிட்டு தௌலத்தா இருந்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்மளை கடைசி வரையும் அவன் அடிமையா வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இரு இப்ப என்ன சொல்ல வர? அதை நம்ம மாத்தணும்னு சொல்ல வரேன். நம்ம இங்க ரவுடிசம் பண்ணணும்னு சொல்ல வரேன். நம்ம ஏரியால நம்ம கெத்தா இருக்கணும்னு சொல்ல வரேன். கருணா இருக்கிற வரையும் இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிற? தெரியும், கருணா இருக்கிற வரையும் நம்ம இங்க ரவுடிசம் பண்ண முடியாது. இதெல்லாம் மாத்தணும்னா கருணா இடத்த நம்ம பிடிக்கணும். கருணா கதையை நம்ம முடிக்கணும். கருணாவோட மயிரை கூட பிடுங்க முடியாது, இதுல கருணா இடத்த பிடிக்கணுமா? என்ன விளையாடுறியா? சத்யா, கருணா பெரிய கை, அவனை முடிச்சுடலாம் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறனால தாண்டா நம்ம இன்னும் அவனுக்கு அடிமையாவே இருக்கோம். நம்ம வயசுல தாண்டா அவன் பொருளை பிடிக்க ஆரம்பிச்சான். இப்போ இவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்து நிக்கிறான். கருணா மட்டும் போட்டா போதும், இந்த ஊரே நம்மளை பார்த்து அலறும். இந்த ஊரே நம்ம காலு கீழே தான். இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க. அப்புறம் நம்ம வைக்கிறது மட்டும்தான் இங்க சட்டமா இருக்கும். நம்ம தான் இங்க எல்லாம். நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா மிஸ் ஆனிச்சுன்னு மொத்தமா முடிச்சு விட்டுவானுங்க. கருணாக்கு பின்னாடி பெரிய கூட்டமே இருக்கு, அவனை முடிச்சு விடுறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை. ஆனா நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, தரமா இருக்கும். பயப்படாத, மிஸ் ஆகாது, வா பாத்துக்கலாம். சின்ன வயசுல இருந்து நீ சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன், இதையும் கேட்டுதானே ஆகணும். வா. நான் சொன்னது எல்லாம் சரியா நடக்குதுல்ல, எந்த ஒரு பிசரும் வரக்கூடாது. சரி, வச்சிடுறேன். என்ன சத்யா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்ன, அதுவும் நம்ம ஊருக்கு வெளியே உள்ள ஒதுப்புறமான இடத்துக்கு வர சொல்லியிருக்க. நீ ஏதாவது விஷயம் என்கிட்ட பேசணும்னா நம்ம வீட்டுக்கு நீ வந்திருக்கலாம்ல. நானே உன்னை நேரில் பார்த்து பேசணும் தான் இருந்தேன். அன்னைக்கு உன்னை ரொம்ப ஒரு மாதிரி கோபமா பேசிட்டேன். சரிடா, அண்ணன் மேல அர்த்தம் ஏதோ ஒன்றும் இல்ல. நான் ஒருத்தன், நீங்க ஏதோ பேசணும்னு கூப்பிட்டீங்க, ஆனா நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். சரிடா, நீங்க சொல்லுங்க என்ன விஷயம். நீ பொருளை பிடிச்சி ரவுடிசம் பண்ணக்குள்ள உனக்கு என்ன ஒரு 19-20 வயசு இருக்குமா? எங்க வயசுல இருந்துதானா நீ பொருளை பிடிக்க ஆரம்பிச்ச, மட்டை பண்ண ஆரம்பிச்ச, இப்ப ஊர்ல கெத்தா ரவுடிசம் பண்ணிட்டு இருக்க.
ஆனா எங்களை மட்டும் ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற? நாங்களாம் கத்தியை பிடிச்சா உனக்கு மேல வளர்ந்துருவோன்னு பயப்படுறியா என்ன? நாங்களாம் வளர்ந்துட்டோம்னா ஊரே உன்னை மதிக்காதுல. என்னன்னா பயப்படுறியா? சத்யா, இதோட நிப்பாட்டிக்கா. உன் எதுக்கு நிக்கிறது யாருன்னு தெரியும்ல. கருணா, இந்த பொருள் எடுக்கிறது, மட்டை பண்றது, ரவடீசம் பண்றது இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு இதெல்லாம் வேண்டாம். சரி, நீ ஏதோ டென்ஷன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் பேசிக்கோ. சரி சரி, கிளம்புங்க, அப்புறம் பேசிக்கோ. ஷோ, இவனுங்க வேற. ஐயோ, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. இவனுங்களை என்னதான் செய்யறது? பயமா இருக்குடா, வாடா போயிடலாம். மொத்தா நீ என்ன வேணா பண்ணிக்க, என்ன ஆள விடு, நான் கிளம்புறேன். என்னண்ணே, எங்களை பார்த்து யாரும் பயப்படக்கூடாதா? நாங்க பெரிய ஆளாக கூடாதா? உன்னை பார்த்து பயந்துகிட்டு நீ சொல்றதே கேட்டுக்கிட்டு உனக்கு அடிமையாவே நாங்க இருக்கணுமா? இனிமே யாரு கால் கீழே நான் கிடையாது, யார் கால் கீழே தான் எல்லாம். கருணா செத்துட்டான். இனிமே நான் தான் இந்த ஊரோட மாசு கெத்து எல்லாம் நான் தான். என்ன கத்தியால குத்துனது என் பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், உன்னை துண்டு துண்டா வெட்டி வீசி போட்டு போயிட்டே இருப்பாங்க. உன்னுடைய சாவு நீ யோசிக்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்கும். சாரிண்ணா, குட் பை. சொல்லு மதி, கருணாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா என்ன? கருணா செத்து இன்னையோட 6 நாள் ஆச்சு. இன்னும் என்னடா மயிரை பிடிங்கிட்டு இருக்கீங்க? அதை சொல்ல தான் கால் பண்ணேன். கருணாவை கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. கருணாவை கொன்னது போலீஸோ ரவுடியே இல்லை, நம்ம ஊரில் உள்ள ஒரு படிப்பையன் சத்யா. என்னடா சொல்கிற? எப்பட்றா கருணாவை கொல்ற அளவுக்கு எங்கிருந்து அவனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துச்சு? என் அண்ணனை கொன்னவன் துடிக்க துடிக்க சாகணும். கருணாவை கொன்னது சத்தியான்னு வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. எங்கள் அண்ணனை கொன்னது ஒரு பொடி பையன் வெளியே தெரிஞ்சா அதை விட பெரிய அசிங்கம் நமக்கு வேறு எதுவும் இல்லை. இன்னும் 2 மணி நேரத்தில் அவன் கொடூரமாக சாகும். என் அண்ணனை கொன்ன அவனோட தலை தனியாக உடம்பு தனியான்னு இருக்கணும். அவன் சாவு ரொம்பவே கொடூரமாக இருக்கணும். இப்போ அவன் எங்க?
ருத்ரா ஒன்றும் நல்லவனும் கிடையாது, கர்ணா ஒன்றும் கெட்டவனும் கிடையாது. ருத்ரா, கர்ணா, சத்யா, நாங்க 3 பேரும் யாருங்கிறத நான் சொல்றேன். கர்ணாக்கு தெரியாம இந்த மொத்த ஊரையும் கண்ட்ரோல் பண்றது ருத்ரா தான். கொலை, கொள்ளை, இல்லீகல் பிஸ்னஸ், இங்க எல்லாம் இவனோட கண்ட்ரோல் தான். ருத்ராக்கு இங்க ஒரு மறைமுகமா ஒரு சின்ன சிண்டிகேட்டே இருக்கு. ஆனா கர்ணாக்கு முன்னாடி ருத்ரா நல்லவ மாதிரி ஒரு பெரிய முகத்திரையோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒருத்தன் இங்கே ஒரு தடவை பொருளை பிடிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அவனை படைச்ச பரமனே வந்தாலும் அவன் பிடிச்ச கத்தி அவனை பதம் பார்க்காம விடாது. இந்த கத்திக்கு பாவ புண்ணியம் பார்க்குற பழக்கமும் இல்லை, இந்த கருணை கருமொன்னு எதுவுமே இல்லை. இந்த கத்தி பிடிச்சவங்கள தடம் தெரியாமல் ஆக்கிரும். எப்படியும் எந்த சூழ்நிலையிலையும் அவன் பிடிச்ச கத்தி அவனை காவு வாங்காமல் விடாது. ஆனால் உன்னை காவு வாங்குறதுக்கு இந்த கத்தி தேவைப்படாது, என் கை போதும். இவன் பண்ண கொலைகளுக்கெல்லாம் எவிடன்ஸ் இதுவரையும் கிடைச்சது கிடையாது, இனிமே கிடைக்க போறதும் கிடையாது. அண்ணா, என்னண்ணா, நேற்று அந்த சத்யா பைய பக்கத்து ஏரியா பசங்களோட போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கான். நீ எதுவும் அவனை கண்டிச்சு விடலையா? இது அப்படியே விடக்கூடாதுண்ணா. என்னண்ணா, நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ சைலண்டாகவே இருக்க. நான் நீங்கள் சொன்ன மாதிரி பிளான் பண்ணி 2 பசங்களையும் பிடிச்சாச்சுண்ணா. இந்த 2 பசங்களும் இப்போ நம்ம கஷ்டத்தில் தான் இருக்காங்க. என்னண்ணா, எதுவும் சம்பவமா என்ன? ஊருக்குள்ள எல்லா சம்பவம் நீ தானே பண்ணுற, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுண்ணா. எவன் என்ன மயிரை பிடிங்கிறான்னு நான் பார்த்துட்றேன். நீ சொல்லுண்ணா, உன் தம்பி நான் பண்ணுறேண்ணா. இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், உன் வேலையை மட்டும் பாரு. இதுக்குள்ள நீ வரக்கூடாது, கிளம்பு. சரிண்ணா, நான் கிளம்புறேன். இந்த கருணா இருக்கிற வரைக்கும் அவன் நினைச்சது எதுவுமே நடக்காது. தம்பி, நான் காலைல சொன்னது உனக்கு புரிஞ்சதுல? 2 நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஏரியால யாருன்னு தெரியாத 2 பசங்க அந்த ஏரியால நடந்து போயிட்டு இருந்த ஒரு பொண்ணோட செயினை அறுத்துட்டாங்க. ஆனா அதிகாரிங்க அங்க நடந்தது எதையும் சரியா விசாரிக்காம நம்ம ஏரியா பசங்க தான் இதெல்லாம் பண்ணிருப்பாங்கன்ட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏரியா பசங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம அந்த செயின் திருடின 2 பசங்களையும் பிடிச்சிட்டோம். செயினை திருடின அந்த 2 பசங்களையும் போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு எந்த தப்பும் பண்ணாத நம்ம பசங்களை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வா. எந்த ஒரு தப்பும் பண்ணாத நம்ம பசங்க மேல ஒரு சின்ன கேஸ் கூட இருக்கக்கூடாது. அவங்க படிக்கிற பசங்க, ஏதாவது கேஸ் ஆனாலும் அவங்க வாழ்க்கையே வீணா போயிடும். நான் சொல்றது புரிஞ்சுதுல? ஓகேண்ணா. நான் சொன்ன விஷயத்த நான் முடிக்கலன்னு கேள்விப்பட்டேன். இந்த கருணா தான் இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்கான். அவன் இருக்கிற வரைக்கும் இங்கே எதுவும் நடக்காது போல. அந்த மயிரெல்லாம் எனக்கு தெரியாது. நான் சொன்ன அந்த மொத்த சுருக்கம் அந்த கண்டனோட இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள போலன்னு வையேன், உசுரம் இருக்காது. ஐயோ, இந்த கருணா இருக்கிற வரைக்கும் முடிச்சிடறேன். ஐயோ, என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேறாங்க. இவனுங்களை என்னதான் செய்யறது?
பயமா இருக்குடா, வாடா போயிடலாம். மொத்தா நீ என்ன வேணா பண்ணிக்க, என்ன ஆளை விடு, நான் கிளம்புறேன். என்ன கத்தியால குத்துனது என் பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், உன்னை துண்டு துண்டா வெட்டி வீசி போட்டு போயிட்டே இருப்பாங்க. உன்னுடைய சாவு நீ யோசிக்க முடியாத அளவுக்கு கொடூரமா இருக்கும். ஆனா அதெல்லாம் நடக்காது. நீ பயப்படாத. என்னால இங்க நிறைய பசங்க நல்லா மட்டும்தான்டா இருந்திருக்காங்க. யாரும் வீணா போனது கிடையாது. நீ எங்கேயாவது போயிடு. நீ தான் என்ன குத்துனன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. என்னால உன் வாழ்க்கை அழிய வேணாம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் இப்ப சொல்றேன். நம்ம ஊர்ல எந்த ஒரு தப்பு நடந்தாலும் போலீஸ் நம்ம ஏரியா பசங்களை தாண்டா புடிச்சிட்டு போறாங்க. அத பத்தி நீ என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? அத பத்தி நீ ஏன் யோசிக்க போற? ஊர்ல கொலைன்னு எந்த ஒரு தப்பு நடந்தாலும் அந்த தப்பு பண்ண குற்றவாளிகளை அதிகாரிங்க கண்டுபிடிக்காம எந்த தப்பும் பண்ணாத நம்ம ஏரியா பசங்களை தாண்டா அதிகாரிங்க ஜெயில பிடிச்சு போடுறாங்க. தப்பு பண்ணவங்க அரசியல்வாதிங்க இல்ல பெரிய இடத்து பசங்களா இருந்தா அந்த கேஸ அவங்க மேல போட முடியாம நம்ம பசங்க மேல போட்டு அந்த கேஸ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி தாண்டா நானும் வயசுல இருக்கக்குள்ள எந்த ஒரு தப்பும் பண்ணாத என்ன ஒரு பொய்யான கேஸ்ல போட்டாங்க. ஜெயில ரொம்பவே கஷ்டப்பட்டேன்டா. நான் உன் வயசுல இருக்கையில ஆர்மி ஆபீசர் ஆகுன்னு தாண்டா ஆசைப்பட்டேன். என் மேல உளுந்த ஒரு கேஸால என் கெரியரே மொத்தமா அழிஞ்சு போச்சு. என்னுடைய கனவு லட்சியம் எல்லாம் மொத்தமா அழிஞ்சு போச்சு. அப்ப முடிவு பண்ண, என்ன மாதிரி நம்ம பசங்க யாரும் இத மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு. நம்ம பசங்களை மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னு அப்புறம் தான்டா கண்டுபிடிச்சேன். நம்ம பசங்களுக்கு இந்த படிப்பு அறிவு மட்டும் கொடுத்தா போதும், இங்க நடக்கிற மொத்த சிஸ்டத்தையும் மாத்தலாம்னு நினைச்சேன். இங்க பொருள் எடுக்கிறது, மட்டை பண்றது, ரவடிசம் பண்றது இதெல்லாம் மாத்தணும்னா நம்ம பசங்களுக்கு படிப்பறிவு கொடுக்கணும்னு நினைச்சேன். இங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ யாரு என்னங்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ என்ன அதிகாரத்துல இருக்கிறன்னு தான் பார்ப்பாங்க. நீ கேட்டல நாங்கெல்லாம் பெரிய ஆள் ஆகக்கூடாதான்ட்டு, படிச்சு பெரிய ஆள் ஆகு. உன்னை யாரும் பயத்தோட பார்க்க மாட்டாங்க, மரியாதையோட தான் பார்ப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் உனக்கு புரிஞ்சதுல? ஆனா நீ இதுவரை சொன்னது எதுவுமே மண்டைக்குள்ள ஏறல. ஆனா லாஸ்ட் ஒன்று சொன்னல, அது மட்டும் புரிஞ்சது. என்னை பார்த்து யாரும் மரியாதை கொடுக்க தேவையில்ல, பயந்தா போதும். ஒருத்த மேல பயம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா மரியாதையா மாறும். சாரிண்ணா, குட் பை. A cactus heart in a desert of gold. It drinks the rain but stays so cold. The sun is high but it won't unfold. Sharp edges, hidden roots, human touch but it'll bruise. Oh, cactus heart. When you're made of stone, deep shadows burning bright, you hold your ground, you fight the light. Oh, cactus heart, you're tough, you're wild as sticky. Are you bloom at night? நீ நினைக்கிற மாதிரி இந்த இடத்த பிடிக்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லை.
கருணாவை கொண்டு இருக்கலாம், ருத்ராவை கூட கொல்லலாம். ஆனால் உன்னால் இந்த இடத்த கடைசி வரை தக்க வச்சுக்க முடியாது. 1000 ருத்ரா வருவானுங்க இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு. நான் இங்கே ரவுடிசம் பண்ண வரல, இங்கே நடக்கிற ரவுடிசத்தை மாற்ற வந்திருக்கேன். ருத்ராவே 1000 பேர் வரப்ப கருணா வரமாட்டேன்னா என்ன? புரியல. கருணா இன்னும் சாகலை, உயிரோட தான் இருக்காரு. என்ன அதிர்ச்சியா இருக்கா? ஆனா ஸ்டாலினா, எங்களுக்காக நீ இவ்வளவு பண்ணியிருக்க, ஆனா மக்கு பசங்க எங்களுக்கு ஒண்ணுமே புரியாம போயிடுச்சு. பணம் ஹாஸ்பிட்டல் போலாம். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு உதவி பண்றியா? நான் செத்ததாவே இருக்கட்டும். புரியல, நான் சொல்றது என்னன்னு புரியல. இங்க எனக்கு பயந்து பல பேர் எனக்கே தெரியாம மறைமுகமா இல்லீகல் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கலாம் யாருன்னு எனக்கு தெரியணும். அது மட்டும் இல்ல, சில துறவிகளும் என் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா என் தம்பி ருத்ரா என்னை எப்ப போட்டு தள்ளலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாம சில ரெவடி பசங்களுடைய முகத்திரையை நான் கிழிக்கணும்னா நான் சித்தா மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கணும். அப்பதான் எல்லாரும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. நீ தான் என்னை கொன்னன்னு ருத்ராவுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அவன் உன்னை கொல்ல வருவான், என் மேல உள்ள பாசத்தால இல்ல, நீ என் இடத்த பிடிச்சிருவங்கிற ஒரு பயத்தால. இது கருணாவோட ஆட்டம். எப்படி சம்பவம் பண்ணமா? யாரை கொல்றதுக்காக கத்திய பிடிச்சனோ அவங்களுக்காகவே கத்திய பிடிக்கிறத விட்டேன். நீ எனக்காக செஞ்சதெல்லாம் போதும் சத்யா, நீ உடனே ஊருக்கு கிளம்பு. இனிமே இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பயந்து ஊரை விட்டு ஓட சொல்றியா? நான் பண்ண தப்புக்காக நான் போலீஸ்ட சரண்டர் ஆகலான்னு இருக்கேன். உன்னை பார்த்துதானா இங்க ரவுடிசம்னா மாசு கெத்துன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, இங்க ரவுடிசம் பண்றது மாசு இல்ல, அடிச்சு ஒரு அதிகாரத்துல இருக்கிறது தான் மாஸ். கொலை பண்றதோ கொள்ளையடிக்கிறதோ போதை பொருளுக்கு அடிமையாகிறதோ கெத்து இல்ல. கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த நம்ம அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்கிறது தான் கெத்து. அருவா பிடிக்கிறனாலையோ அடியாளாகிறனாலையோ அடுத்தவன் நம்மளை பார்த்து பயப்படுறனாலையோ நம்ம ஒன்றும் மாசோ கெத்தோ கிடையாது. தன்னோட குடும்பம் தன்னை பார்த்து பெருமைப்பட வைக்கிறது தான் மாஸ். நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கிறது தான் கெத்து. இங்க ஒரு அரசியல் நடக்குது, போதை பழக்கம், பொருள் மாத்துறது. இதுல நம்ம பசங்க மாட்டி சிக்கி சின்ன பின்னமாக்கிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தா அது ஆளா வளர்ற வரைக்கும் தன்னை சுத்தி என்ன நடக்குதோ அதை பார்த்துதான் வளருது. சின்ன வயசுலயே போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. பொருளை பிடிச்சா மாசுன்னு நினைக்கிறாங்க, ரவுடிச பண்ண கெத்துன்னு நினைக்கிறாங்க. அடுத்தவன் நம்மளை பார்த்து பயந்தா கெத்துன்னு நினைச்சு இந்த ஜென்ரேஷனே வீணா போயிடுச்சு. நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் ஆச்சும் நல்லா இருக்கணும்னா, இதெல்லாம் மாறணும்னா நீ பண்றதானா சரி. ஏரியால ஒருத்தன் ரவுடிசம் பண்ணிக்கிட்டு மட்டை பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனை நம்ம அண்ணன் சொல்லி கூப்பிடுவோம், அவனை இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்போம். ஆனா கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த நம்ம அப்பா அம்மாவை ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டோம். இங்க பெத்தவங்களை விடவா மத்தவங்க பெருசாகிட போறாங்க. இங்க ஒரு தப்பு நடந்தா அந்த நியூஸை ஃபார்வர்ட் பண்றோம், ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போடுறோம், அப்படி மூவ் ஆன் ஆயிடுறோம். சின்ன வயசுல அறம் செய்ய பழகுன்னு படிச்சோம், ஆனா இப்போ அருவா கத்தி பிடிக்கணும்னு நினைக்கிறோம். இங்க நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க ஒரு தலையா இருக்கிற பட்ட கத்தியை விட அடுத்த தலைமுறையை வளர்க்கிற படிப்பு தான் கெத்துக்கெல்லாம் கெத்து. நான் இதுவரையும் பண்ண தப்புக்காக ஜெயிலுக்கு போறேன். ரொம்பவே நன்றிண்ணா.